தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் இந்த வேத சத்தியங்களை, இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தை பங்கு பெறவும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட தொடர்ந்து புதுக்கோட்டை திருச்சபையார் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்து வருகிறீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த வாய்ப்பிற்காக யாவருக்கும் மீண்டுமாக என் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கடந்த நாட்கள்ல நம்ம இதுவரைக்கும் ஒரு 2 செஷன் நம்ம படிச்சிருக்கோம். தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் படித்து வருகிறோம். சரி, கடந்த முறை அல்லது போன வகுப்புல முதல் அதிகாரத்திலிருந்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு 2ஆம் அதிகாரத்துல 1 to 10 வரை உள்ள வசனங்கள், சரியா, அல்லது 2ஆம் அதிகாரத்துல பாதி வசனங்கள்ல நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் இந்த நிருபத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம், படிச்சோம் அப்படின்றத கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு நம்ம 2ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். சரியா? இந்த தெசலோனிக்கே விசுவாசிகள் பாடுகளின் நடுவிலும் அவங்க ரொம்ப பொறுமையா இருந்திருக்கிறாங்க. விசுவாசத்தின் நிலை நின்று இருக்காங்க. ஐயா கேள்வி கேட்டது மாதிரி அவங்க 3 காரியங்களை சிறந்து விளங்கினாங்க. அது 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருக்கு, 9, 10 இருக்கு. என்ன? விசுவாசத்தின் கிரியை அவர்கள்ட்ட இருந்தது, அன்புல பிரயாசம், அப்புறம் நம்பிக்கையில பொறுமை. சோ 3 காரியங்கள்ல 3 நடைமுறைகளும் இருக்கு. 3 காரியங்கள் என்னென்ன? விசுவாசம். அவங்களோட விசுவாசம் மட்டும் இல்லை, அந்த விசுவாசத்தை எப்படி காண்பிச்சாங்க? கிரியைகள்ல காண்பிச்சாங்க. அடுத்து 2வது அன்பு. சாரி, அந்த அன்புல என்ன இருந்தது? பிரயாசப்பட்டாங்கன்னு பார்க்க. அப்புறம் நம்பிக்கை, அதுல பொறுமை, நீடிய பொறுமையா இருந்தாங்க. இந்த விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும்போது பரிசுத்த வாழ்வை பற்றி, அப்புறம் சகோதர அன்பை பற்றி இந்த நிருபத்துல எழுதுகிறார். அதே போல நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பற்றி என்ன செய்கிறது? சொல்லக்கூடியது. அது நம்ம வசனங்களா நம்ம படிச்சோம். ஸோ இந்த சபையினுடைய வருங்காலம், அதை பற்றிய நம்பிக்கை இந்த நூலில் சொல்லப்படுகிறதை நான் பார்க்கலாம். சரி, இப்ப மொத்த நிருபங்கள் எத்தனை அப்படின்னா 21. நான் முதல் நாள்ல உங்கள்கிட்ட சொன்னேன், நிருபங்கள் என்றால் கடிதங்கள். ஆங்கிலத்துல எபிசல்ஸ் அப்படின்னு சொல்றோம். எபிஸ்ட்ரோலி அப்படின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சு. இந்த நிருபங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நிருபமும் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து சொல்லப்படுகிறதை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இது புதிதான ஒன்று, எல்லாரும் கவனிங்க. முதலாவது ரோமர்ல இருந்து ஆரம்பிப்போம். இப்ப ரோமருக்கு எழுதின நிருபத்துல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கிறிஸ்துவில் நீதிகரிப்பு அல்லது கிறிஸ்துவில் நாம் எவ்வாறு நீதிமான்களாக்கப்படுகிறோம் அப்படின்னு அந்த நிருபத்துல பேசுகிறோம். சரியா? எதுல? ரோமர்ல. சரி, ஒரு மனிதன் எவ்வாறு நீதிமானாக்கப்படுகிறான்? கிரியைகளினாலா விசுவாசத்தினாலா அப்படின்னு கேட்டா விசுவாசத்தினால் மட்டும்தான். விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைக்கிறான், அவன் நீதிமான் ஆகிறான். அப்ப எந்த ஒரு நபரும் நற்கிரியைகளினாலோ நல்ல செயல்களினாலோ அல்லது புண்ணியங்களை செய்வதாலோ நற்கீர்த்திகளை செய்வதாலோ ரட்சிக்கப்பட முடியாது, நீதிமான்களாக்கப்படுவது கிடையாது. விசுவாசத்தினாலே தான் ஒரு மனிதன் என்ன செய்யப்படுகிறார்? நீதிமானாக்கம். அப்ப ரோமர்ல நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்கள். அடுத்த புத்தகம் ரோமருக்கு அப்புறம் என்ன புத்தகம் வருது? சார்ல்ஸ் கரெக்டா சொல்லிட்டார், 1 கொரிந்தியர் வருதா இல்லையா? ரோமருக்கு அப்புறம் என்ன நிருபம்? 1 கொரிந்தியர்ல கிறிஸ்துவின் உள்ள இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை நாம் பார்க்கிறோம். ரிச்னஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளான நமது ஐஸ்வர்யம். பாருங்க, இந்த உலகத்துல ஒருவேளை நாம் ஐஸ்வர்யம் இல்லாதவங்களா இருக்கலாம், அல்லது மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம்.
ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய நிலைமையில் ஆண்டவர் நம் எல்லோரையுமே எப்படி வைத்திருக்கிறார்? ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார். அதுல ஒரு வசனம் இருக்கு, அவர் தம்மை தாழ்த்தினார் அல்லது அவர் நமக்காக ஏழ்மையானார். எதுக்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய நிலையில் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. 2 கொரிந்தியர் 8:9 அந்த வசனம் இருக்கு. நீங்களும் நானும் ஆவிக்குரிய நிலையில் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் அவர் என்ன ஆனார்? தரித்திரர் ஆனார். அப்ப 1 கொரிந்தியர்ல கிறிஸ்துவில் நமது ஐஸ்வர்யம் என்ன என்பதை சொல்லுகிறது. அடுத்து 2 கொரிந்தியருக்கு வரும்போது கிறிஸ்துவுக்குள் நமக்கு எவ்வாறு ஆறுதல் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். கம்ஃபோர்ட்டிங் இன் கிரைஸ்ட். பவுல் ரொம்ப அருமையா சொல்றார், எங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள், இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவே எங்களுக்கு எப்படி இருக்கிறார்? ஆறுதல் செய்கிறவர். அது மட்டுமல்ல, அவர் எங்களை ஆறுதல் படுத்துறதுனால நாங்கள் மற்றவர்களை ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு அப்படின்னு சொல்றார். அப்ப 2 கொரிந்தியரில் கிறிஸ்து ஒவ்வொருவருடைய ஆறுதலாக இருக்கிறார். சரியா? அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். கலாத்தியர், அதுக்கு அடுத்த புத்தகம் கலாத்தியர். கலாத்தியரில் என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன இருக்கு? சுதந்திரம். we got inheritance, சுதந்திரத்தை பெற்று இருக்கிறோம். சரி, இப்ப நீங்க கலாத்தியர்களை நிருபத்தை படிச்சீங்கன்னா ஒரு மனிதன் எவ்வாறு சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் அல்லது எவ்வாறு விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறான்? அவங்க என்ன போதிச்சாங்கன்னா, நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பதால், அப்புறம் பண்டிகைகளை கடைபிடிப்பதால் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, அவருக்குள் சுதந்திரம் நீங்க பெறலாம் அப்படின்னு போதிச்சாங்க. ஆனா பவுல் அப்படி போதிக்கல. அவர் 1:7 கலாத்தியர் 1:7 எப்படி ஆரம்பிக்கிறாரு? வேறொரு சுவிசேஷம் இல்லையே, there is no other gospel. சிலர் உங்களை கலகப்படுத்தி உங்களை இந்த சுவிசேஷத்திலிருந்து வழி விலகி போக செய்கிறார்களே ஒழிய இது உண்மையான சுவிசேஷம் அல்ல. அப்ப வேறொரு சுவிசேஷம் என்பது என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, மற்ற யூத பிரமாணங்கள், நியாய பிரமாணம், இது எல்லாத்தையும் நீங்க பின்பற்றி விருத்த சேதனம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க ரட்சிப்பு என்ன செய்யும்? முழுமை அடையும், பூர்த்தி ஆகும். அதுதான் முழு சுவிசேஷம்னு போதிச்சாங்க. அது பவுல் தவறு என்று சுட்டி காண்பிக்கிறார். அப்போஸ்தலர் 15 கூட இந்த பிரச்சனை வந்தது. எருசலேம் ஆலோசனை சங்கத்துல ஒரு கூடுகை கூட்டப்பட்டது. அப்ப அந்த கூடுகையில என்ன விவாதிச்சாங்க? யூத மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஒருவர் ஏற்றுக்கொள்வாரானால் அவர் விருத்த சேதனமோ, பலிமுறைகளோ, பண்டிகைகளோ, மோசையின் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சரி, அப்ப அதன் அடிப்படையில் நமக்கு கிறிஸ்துவில் சுதந்திரம் உண்டு. வேற மத வழிபாடுகளிலேயோ அல்லது நியாய பிரமாணத்தின் கீழேயோ நமக்கு சுதந்திரம் இல்லை. அதை கலாத்தியர் சொல்லுகிறது. அடுத்து எபேசியர். எபேசியரில் நாம் பார்த்தால் நாம் கிறிஸ்துவுக்குள் எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்று நான் பார்க்க முடியும். பாவங்களில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் என்ன செய்திருக்கிறாரா? உயிர்ப்பித்தார். அதே வார்த்தை 1ஆம் அதிகாரம் 4 - 6 வரை உள்ள பகுதிகளில் இருக்கு. என்ன? அவர் நம்மை உன்னதங்களிலே அமர வைத்திருக்கிறார், உட்கார வைத்திருக்கிறார் என்று படிக்கிறோம். அப்ப எபேசியரில் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? எழுப்பப்பட்டிருக்கிறோம். we have been risen with Christ. நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அடுத்து பிலிப்பியர். பிலிப்பியருக்கு வரும்போது கிறிஸ்துவில் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? மகிழ்ச்சி உள்ளவர்களா. அதுக்கு என்ன வசனம்? எல்லாருக்கும் தெரியும். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கு. சரி, அப்ப கொஸ்டின் கூட ஐயா கேட்டார். பிலிப்பியர் பாடுகளுக்கான உதாரணம். அதாவது ஆண்டவர் உங்களை சுவிசேஷத்து நிமித்தமாக மட்டும் அவர் உங்களை அழைக்கல, மாறாக அவருக்காக பாடுபடுவதற்காக என்ன செய்திருக்கிறார்? உங்களை நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொல்றார். அப்ப இந்த பிலிப்பிய சபையை பொறுத்தவரையில் கிறிஸ்துவில் உள்ள மகிழ்ச்சியை நாம் காணலாம். அடுத்து என்ன நிருபம் வருது? கொலோசை. பிலிப்பியருக்கு அப்புறம் என்ன? கொலோசை.
கொலோசையரில் கிறிஸ்துவில் அந்த பரிபூரணத்தை, முழுமையை நாம் காண்கிறோம். ஏன்னா கொலோசையருக்கு எழுதின நிருபத்துல பவுல் எழுதும் போது இயேசு கிறிஸ்து அவர் முழுமையானவர், அவர் பரிபூரணர், சகலமும் அவருக்குள் பொக்கிஷம் இருக்கிறது, அறிவு ஞானம் என்பவைகள் உண்டு, எனவே இயேசு கிறிஸ்து தேவன் அப்படின்னு சொல்ற. இது முடிச்சுட்டு தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபத்துக்கு வரும்போது கிறிஸ்துவில் நம் நம்பிக்கை அப்படின்னு சொல்ற. எதிர்கால நம்பிக்கை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து வருகிறோம். சபை கூடுகையில் கூடுகிறோம், ஆராதிக்க கடந்து வருகிறோம். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை, ஆண்டவர் நம்ம என்ன செய்ய போகிறார்? எடுத்து செல்ல போகிறார், அழைத்து கொண்டு போகிறார். அப்ப நமது வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் தற்காலிகமானவைகள். இது ஒரு பொருட்டாக நாம் எண்ணுகிறது இல்லை. ஏனென்றால் we have living hope, நமக்கு ஆண்டவர் ஜீவ நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அப்ப ரோமரில் கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும், 1 கொரிந்தியரில் கிறிஸ்துவில் நாம் ஐஸ்வர்யவான்கள் என்பதையும், 2 கொரிந்தியரில் கிறிஸ்துவில் நம் ஆறுதல் இருக்கிறது என்பதையும், கலாத்தியரில் கிறிஸ்துவில் நாம் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் என்பதையும், எபேசியரில் கிறிஸ்துவுக்குள் நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதையும், பிலிப்பியரில் கிறிஸ்துவில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதையும், கொலோசையரில் கிறிஸ்துவில் முழுமையை காண்கிறோம் என்பதையும் இந்த தெசலோனிக்கே நிருபத்தில் கிறிஸ்துவில் நம் நம்பிக்கை என்று பார்க்கிறோம். ரைட். 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன சிந்தித்தோம்? பவுல் சபையை புகழ்கிறார், மெச்சிக்கொள்ளுகிறார். பவுலுக்கு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது, அந்த விசுவாசிகளுக்காக ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு பழக்கம். இப்ப நம்மோடு இருக்கிறவர்கள் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள், ஒரு குடும்பம் இருக்கிறார், ஒரு சபை இருக்கிறது, ஒரு தனிப்பட்ட நபர் இருக்கிறார், அவர் ஆண்டவருக்குள்ளாக வளருகிறார். அவருடைய செய்தி எனக்கு வரும்போது பவுல் சொல்லுகிறார், நாங்கள் அவர்களை உங்களை நினைத்து இடைவிடாமல் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்ற. அப்ப தெசலோனிக்கே பகுதியில் பவுல் சென்ற போது பல பிரச்சனைகள் இருந்தது. இதை பத்தி எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்போஸ்தலர் 17:1 படிச்சீங்கன்னா, அவர்கள் அம்பிபோலி அப்போலோனியா பட்டணத்தை கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தாங்க. எவ்வளவு நாட்கள் தங்கி இருந்தார்? வெறும் 3 ஓய்வு நாட்கள், அப்படின்னா ஒரு 21 நாட்கள். அந்த 21 நாட்கள்ல ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை கொடுத்தார். பக்தியுள்ள கிரேக்கர், யூதர்கள், பெண்கள், இவர்கள் எல்லாம் அங்கே ரட்சிக்கப்பட்டு அந்த சபையில கூடுறாங்க. அப்ப அங்கே இருக்கக்கூடிய ஜெபாலயத்திற்கு பவுல் சென்று பிரசங்கம் செய்கிறார், போதிக்கிறார். அவர்கள் விக்கிரகங்களை வணங்கி வந்தார்கள், அதிலிருந்து அவர்கள் மனம் திரும்பினாங்க. இப்ப பவுல் அவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதும் போது அந்த சபையை நினைத்து அவர் புகழ்கிறார், மெச்சிக்கொள்ளுகிறார். எப்படி? இந்த சபை இட் இஸ் a energetic church, ஆற்றல் உள்ள சபை, ஆற்றல் மிக்கவர்கள், அவர்களால் எதையும் சாதிக்க முடியும். அதுக்கு என்ன உதாரணம்? விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. சோ அவர்கள் ஆற்றல் வாய்ந்தவர்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஆற்றலை, தாளந்துகளை அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள். இரண்டாவது, அந்த சபையை பற்றி சொல்லும் போது அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சபை அப்படின்னு வசனம் 4:5 பார்த்தோம். அடுத்து என்ன இவர்களை குறித்து படித்தோம்? அவர்கள் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், எடுத்துக்காட்டான சபை, எக்ஸாம்பிளரி சர்ச் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அவர்கள் ஆர்வம் நிறைந்த சபை, ஆர்வம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. ஆர்வத்தோடு ஆண்டவரை பத்தி சொல்வதற்கான காரியம் அவங்ககிட்ட இருந்த. கடைசியில they were waiting for his coming, அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்தார்கள் இந்த சபை. அப்ப ஆற்றல் உள்ள சபை, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, எடுத்துக்காட்டான சபை, ஆர்வம் நிறைந்த சபை, ஆண்டவரை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த சபை. சரி, இந்த சபையில் இருந்த விசுவாசிகள் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? ஒரு 10 காரியங்கள் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்தனே, அவங்கள்ட்ட யார்ட்டையாவது இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஏதாவது யார்ட்டையாவது இருக்கா? 1, 2, 3. சரி, அடுத்த 3ஆவது வார கர்த்தருக்கு சித்தமானால் நீங்க என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. இல்லைன்னா ஐயாட்ட கேட்டு வாங்கிக்கங்க. இல்லைன்னா இதை நீங்க படிக்கிறதுக்கு நாங்க சபையின் சார்பாக கொடுக்கப்பட்டது. அதனால வீட்டில் போய் இதை பாருங்க.
முடிஞ்சா நீங்க என்ன செஞ்சிருங்க, கொண்டு வந்துருங்க. என்ன தம்பி, எங்க உன்னுடையது? கொண்டு வந்துருங்க. இதுலதான் இருக்கு. சரியா? ரைட். ஓகே. அப்ப விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் விசுவாசத்தில் கிரியைகளை காண்பித்தார்கள், அன்பில் பிரயாசப்பட்டவர்கள், நம்பிக்கையில் பொறுமை உள்ளவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உபத்திரவப்பட்டவர்கள், திருவசனத்தை பாடுகளுக்கு மத்தியில் எப்படி ஏற்றுக்கொண்டாங்களாம்? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். அப்புறம் they were following Christ, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவங்க, தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்றவங்க, அவங்க உதவியாளரா இருந்தாங்க, ஆண்டவருக்காக எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ்ந்தவர்கள், விசுவாசத்திற்குரியவர்கள், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்தவர்கள் அப்படின்லாம் பார்த்தோம். இப்ப 2ஆம் அதிகாரத்துக்கு பவுல் வரும்போது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அந்த நோட்ஸ்லயே தலைப்பு இருக்கு. அதிகாரம் 2:3 என்ன தலைப்பு? மறுசீராய்வு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா பவுல் இப்ப நினைச்சு பார்க்கிறார், அதாவது முன்னாடி அவங்களோட போய் இருந்தப்ப என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத நினைச்சு பவுல் அவர்களுக்காக துதிக்கிறார், அல்லது ஆண்டவரிடம் துதித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, அதாவது ரிவ்யூவிங், மறுசீராய்வு பண்றார். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? போன தடவை என்ன படிச்சோம், அதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்ன்றத ஒரு தடவை என்ன செய்யறோம்? திருப்பி பார்க்கிறோமா? அதே போல பவுல் தன் வாழ்க்கையில எப்படி இருந்தார்ன்றத மறுசீராய்வு பண்ணுகிறார். அப்படி மறுசீராய்வு பண்ணும்போது 3 காரியத்தை சொல்றார். ஒண்ணு, தன்னை பற்றி பவுல் சொல்றார். ஒண்ணு, தன்னை பற்றி சொல்லுங்க. 2வது பாத்தீங்கன்னா அவரால் மனம் திரும்பியவர்களை பற்றி சொல்லுகிறார். பாருங்க, நம்ம ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லும் போது நம்மால் அவர் ரட்சிக்கப்படுகிறது இல்லை. சரிங்களா? ஆண்டவரே ஒரு மனிதனை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்முடையது அல்ல. ஆனால் அந்த ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். என்னால் அவர் ரட்சிக்கப்பட்டாரு அப்படி யாரும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம சொல்றதுக்கு ஒரு புகழ்ச்சியும் இல்லை, பெருமையும் இல்லை. ஏன்னா நாம் விசுவாசத்தினாலே, கிருபையினாலே என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இது நம்மால் உண்டானதெல்லாம், மாறாக தேவனுடைய ஈவு. அதை எபேசியர் 2:8 படிக்கும். ஆனால் பவுல் பரிசுத்த ஆவியின் உதவியோடு பிரசங்கித்த போது அநேகர் மனம் திரும்பினாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப அவர்களை பற்றி கூட பவுல் சொல்றார். இது 2வது. 3வது, பவுலுக்கு எதிராளிகள் இருந்தாங்க. பவுலுக்கு யார் இருந்தா? எதிராளி. அவரை பத்தி சொல்றார். சரி, கிறிஸ்தவங்களுக்கு எதிரிகள் இருக்காங்களா? நமக்கு எதிரிகள் இருக்காங்களா? யாரு? பக்கத்தில் இருக்கிறவரா? நம்முடைய எதிராளிகள் யார்? உலகம், சாத்தான், மாம்சம். கிறிஸ்தவர்களுக்கான எதிராளி. சரி, இருக்கட்டும். இப்ப பவுல் எதிராளி அப்படின்றத யார சொல்றாருன்னா, தன் சொந்த ஜனங்களை சொல்றார். சொந்த ஜனங்கள். அவரே சொல்றார், என் சுய ஜனங்களாலே நான் பாடுபட்டேன். அப்ப சொந்த ஜனம் அப்படின்னு சொல்லும் போது பவுல் எங்கிருந்து வந்தவர்? யூத மார்க்கத்திலிருந்து வந்தவர். அவர் யூத கோட்பாடுகள், யூத கொள்கைகள், அப்புறம் நியாயப்பிரமாணத்தின்படி வளர்க்கப்படுதல், தேவாலயத்தை பற்றி பெருமையாக நினைப்பது, தேவன் ஒருவரை என்று விசுவாசிப்பது, இதெல்லாம் பவுல் நன்கு அறிந்திருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, அல்லது அவர் மனம் திரும்புவதற்கு முன்பதாக, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திற்கு முன்பதாக அவர் வீடுகள் தோறும் நுழைந்து சபையை பாழாக்கி துன்பப்படுத்தி கொண்டிருந்தார் என்று வாசிக்கும். அப்ப அவருடைய சிந்தை எல்லாம் யூத மார்க்கத்தின் மேல் இருந்தது. யூத மார்க்கம் என்ன சொன்னதோ அதை அவர் கடைபிடித்தார். இப்ப அந்த யூத மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் பக்கம் வந்துட்டார். இந்த யூத மார்க்கம் எந்த ஒருவரையும் ரட்சிப்பதில்லை என்பதை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்ப அவரோடு இருந்தவர்கள் பவுலுக்கு என்ன செய்யறாங்க? பிரச்சனைகளை கொண்டு வராங்க. நீங்க அப்போஸ்தலர் 17 படிச்சா தெரியும். தெசலோனிக்கேயர்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி யூதர்கள் கேள்விப்பட்டு அங்க பிரச்சனை பண்றாங்க. உடனே அங்கே விட்டு பெரையா போறாங்க. பெரையா பட்டணத்துல என்ன நடந்தது? சுவிசேஷம் அறிவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அங்கேயும் யூதர்களால
பிரச்சனை வருது. அப்புறம் அந்த இடத்துல விட்டு பாத்தீங்கன்னா அத்தேனே போறாங்க. அப்ப அவரோடு கூட இருந்தவங்க யூத மார்க்கத்தார் அவருடைய எதிராளிகள் என்று அழைக்கப்படுகிறார். சரி, அப்ப பவுல் 3 காரியங்களை குறித்து இந்த 2-3 அதிகாரங்களை சொல்றார். முதலாவது தன்னை பற்றி சொல்லுகிறார். 2வது தன்னோடு கூட இருந்தவர்கள், அதாவது அவரால் மனம் திரும்பியவர்கள். 3வது அவருடைய எதிராளிகள். சரி, முதலாவது பவுல் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? பவுல் சில நிருபங்கள்ல தன்னை எவ்வாறு அடையாளம் காண்பிக்கிறார்? யாராவது சொல்ல முடியுமா? நான் யாரு அப்படின்னு பவுல் என்ன சொல்லுகிறார்? என்னென்ன வார்த்தையை பயன்படுத்துறார் சொல்ல முடியுமா? தேவனுடைய அப்போஸ்தலர் அப்படின்னு அறிமுகம் செய்கிறார். வேற ஊழியக்காரன் அறிமுகம் செய்யறாரா? ஊழியக்காரன். அப்புறம் வேற எப்படி அறிமுகம் செய்கிறார்? அப்புறம் அவருடைய அழைப்பை பற்றி அறிமுகம் செய்கிறார். மனுஷனாயும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, நான் தேவனால் நேரடியாக அழைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றார். சரி, இந்த வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் தன்னை அறிமுகம் செய்யும் போது எப்படி அறிமுகம் செய்கிறார்? நான் தேவனால் அனுப்பப்பட்ட அல்லது அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்றார். இப்ப அப்போஸ்தலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர், sent by God, தேவனால் அனுப்பப்படுதல் அப்படின்னு அர்த்தம். இப்ப பவுல் தேவனால் அவருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் இந்த பவுல். இப்ப பவுலை நிறைய பேர் அப்போஸ்தலனா ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா இதை நீங்க 2 கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா இருக்கு. பவுல் ஏமாற்றுகிறவர், அவர் மோசமான ஆளு, ஆண்டவருக்கு விரோதமா செய்கிறாரு, தன்னைத்தான் அப்போஸ்தலன் என்று உயர்த்தி பேசுகிறார் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் பவுலின் மீது வச்சாங்க. இப்ப பவுல் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது, நான் உண்மையிலேயே தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலன் அப்படின்னு சொன்னா அதற்குரிய தகுதிகள் என்ன? அவர்கள் தேவனை சந்தித்திருக்க வேண்டும், அற்புத அடையாளங்களை செஞ்சிருக்கணும், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்திருக்கணும். அவர்கள் தான் உண்மையான அப்போஸ்தலர்கள். அப்ப அதன் அடிப்படையில் இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கிடையாது. சரியா? இன்றைக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், அப்போஸ்தலர்கள் என்று அறிவிக்கிறார்கள், தீர்க்கதரிசி என்று அறிவிக்கிறார்கள். அதெல்லாம் தற்காலிக வரங்களில் ஒன்று. அது மட்டுமல்ல, இதெல்லாம் அடிப்படையான அல்லது சபையில் அந்த அஸ்திபாரமாக கட்டப்பட்டக்கூடிய வரங்கள் அது. அப்ப இன்றைக்கு அப்போஸ்தலர்களோ தீர்க்கதரிசிகளோ கிடையாது. சரியா? இப்ப பவுல் தாம் எழுதும் போது நான் தேவனால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன் அப்படின்னு அறிமுகம் செய்கிறார். அப்புறம் ஊழியக்காரன் என்று சில இடங்களில் அறிமுகம் செய்கிறார். ஊழியக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமை அப்படின்னு அர்த்தம். டூலோஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை உண்டு. அடிமை என்று சொன்னால் தன் எஜமானுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து சேவை செய்தல் அப்படின்னு பொருள். இப்ப இயேசுவின் சகோதரன் யாக்கோபு, யாக்கோபு தன்னை அறிமுகம் செய்யும் போது எப்படி அறிமுகம் செய்கிறார்? நான் இயேசுவின் சகோதரன் அப்படி சொல்லல, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், ஐ ஆம் தி பார்ன் சர்வெண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றார். ஏன்? ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கும் போது அவர் நம்பல, அவர் விசுவாசிக்கல. அந்த வெட்கத்து நிமித்தமாக தன்னை தாழ்த்தி அவர் உயர்வாக இருக்க வேண்டும், நான் அவரை விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லி நான் அடிமை, ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்ற. அப்ப ஊழியக்காரன் தன் எஜமானுக்கு எல்லா நிலையிலும் உண்மையாக, கீழ்ப்படியக்கூடியவராக, நேர்மையுள்ளவராக அவர் செயல்பட. அறிமுகம் செய்யும் போது ஒரு சத்தியம் நமக்கு புரிகிறது. ஆண்டவரே, நான் ஊழியத்திற்கு வந்தது அல்லது நான் செய்யக்கூடிய காரியங்கள், ஊழியங்கள் எல்லாம் இது என்னால் உண்டானது அல்ல, நீரே என்னை அழைத்தீர், நீரே இவைகளை செய்கிறீர் என்பதற்காக பவுல் தன்னை தாழ்த்துகிறார். சரி, இப்ப 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். வாசிப்போம். வசனம் 1-2 யாராவது படிங்க. சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். ஏன் இந்த வசனத்தை அப்படி சொல்றாரு? ஏன்னா தேவன் அவர்களை இந்த விக்கிரகம் நிறைந்த பட்டணத்திற்கு அனுப்புனதுனால
அங்கே தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. அவர்கள் மனம் திரும்பினார்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்பி மெய்யான ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பவுல் தன்னை பற்றி மறுசீராய்வாக அவர் எண்ணும் போது, சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை. இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய விருப்பம். தேவனே எங்களை இந்த பகுதிக்கு அழைத்து வந்தார் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு. இதுல இருந்து நாம் சத்தியத்தை கூட கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் நம்மை ஒரு இடத்தில் அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னார், அல்லது எந்த இடத்தில் நம்மை வைத்திருக்கிறாரோ அங்கே நம்மை சாட்சிகளாக வைத்திருக்கிறார். காலையில் நம்ம சிந்தித்தோம், நாம் நிருபங்களாக இருக்கிறோம், நாமே சுவிசேஷமாக இருக்கிறோம். என்னை காண்பவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். அப்ப நமது சாட்சியான வாழ்வு ஜீவியத்தின் மூலமாக அநேகர் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். 2வது வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி அப்படியே நிறுத்துங்க. 17ஆம் அதிகாரம் நான் முன்னாடியே சொன்னேன். 17ஆம் அதிகாரத்துல பவுலினுடைய 2வது மிஷனரி பயணத்துல எங்க வர்றாரு? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வர்றாரு. இப்ப 16ஆம் அதிகாரத்துல அவர் எங்க இருக்கிறாரு? பிலிப்பு பட்டணத்துல இருக்கிறார். எல்லாரும் அந்த பகுதி எடுங்களேன். அதாவது என்ன ஒண்ணுன்னா, நம்ம என்ன சொன்னாலும் நீங்க புதுசாவே பாக்குறீங்க பாத்தீங்களா, உங்களை நான் உண்மையிலே பாராட்டுறேன். அதாவது தெரிஞ்ச பகுதியவே நம்ம சொல்லும் போது, ஹா அப்படியா, இப்படிலாம் இருக்கா அப்படின்னு பாக்குறீங்க பாருங்க. அதனால உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா மறுபடியும் சொல்லலாம் பாருங்க, தெரிஞ்சுன்னா இப்ப நான் தேவையில்லை. 16ஆம் அதிகாரத்துல பவுல் சீலா 2 பேர் எங்க வராங்க? பிலிப்பு பட்டணத்துக்கு வர்றாங்க. இங்க என்ன நடந்தது? நிறைய காரியங்கள் நடந்தது. 1, லீதியாள் அப்படின்ற ஒரு சகோதரி ரட்சிக்கப்படுறாங்க. பவுல் வழக்கமாக ஜெபிக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு போறாரு, ஜெபம் பண்றாரு. அங்கே ஆண்டவர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தருளுங்க. வசனம் 14. அப்ப அங்கே பாருங்க, அவங்க வீடு எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப இந்த பிலிப்பிய திருச்சபையில் முதல் ஆத்துமா யாருன்னா லீதியா. 2வது பாத்தீங்கன்னா, இந்த அசுத்தாவி பிடித்திருந்த அந்த குறி சொல்லும் ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண், அவளை சுகப்படுத்துறாரு பவுல். அதனால என்ன நடந்தது? எதிர்ப்பு வந்தது. ரோம் அதிகாரிகள், ஏப்பா எங்களுக்கு இருந்த வருமானத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சு எங்க போட்டாங்க? சிறைச்சாலையில போட்டாங்க. சரி, இந்த சகோதரி கூட ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இப்ப சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் போடப்பட்ட போது அவங்க அதை கண்டு பயந்தார்களா அப்படின்னா இல்ல. என்ன செஞ்சாங்க? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள் என்று பாருங்க. அப்ப சிறையில இருந்தாலும் கூட அவங்க கவலைப்படல, ஆண்டவரை துதிச்சாங்க, பாடினாங்க. அந்த சத்தத்தை நிச்சயமா அங்க இருக்கிறவங்க கேட்டிருப்பாங்களா இல்லையா? அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். சரி, இப்ப அங்கே ஒரு எர்த் குயிக் நடக்குது, பூமி அதிர்ச்சி உண்டாகுது. எல்லாருமே ஓடி போயிட்டாங்க, ஓடி போகக்கூடிய சூழல், எல்லா கதவுகள்லாம் திறந்துருச்சு. அப்ப அந்த சிறைச்சாலைக்காரர் பயப்படுறார். அப்ப ஒரு குரல் வருது, பயப்படாத, நீ உனக்கு கெடுதி ஒண்ணும் செய்யாத, நாங்க எல்லாரும் என்ன செய்யறோம், இங்கதான் இருக்கு. அப்ப கேட்கிறார், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்வேன்? நீ ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப இங்க சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுது. இதெல்லாம் 16ஆம் அதிகாரத்தில் நடக்குது. இது முடிச்சுட்டு 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதுதான் பாருங்க, அவங்க தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வர்றாங்க. வந்துட்டு 3 ஓய்வு நாட்கள் அங்கே தங்கி அவர் பிரசங்கம் பண்றார். சரி, இப்ப எதுக்காக இதை சொன்னேன்? நம்ம 1 தெசலோனிக்கேயர் 2ல படிச்சோம் இல்லையா? 2ஆம் அதிகாரம் 2, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். அதுதான் இந்த நிகழ்வு. அப்ப பிலிப்பு பட்டணத்துக்கு வரும்போது அவர்கள் பாடுபட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், பல எதிர்ப்புகள் வந்தது. அதனால அவங்க டிஸ்கரேஜ் ஆகல. என்ன இப்படி நடந்துருச்சே அப்படின்லாம் அவங்க நினைக்கல. அவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள் இருந்தாலும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி
நம்முடைய தேவனுக்குள் நாங்கள் தைரியமா இருந்ததுனால எங்கே வந்தோம்? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தோம். அப்ப 1ஆம் வசனத்துல சொல்றாரு, நாங்க தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தது வீணா போகல. ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் மத்தியில் கிரியை செய்தார், உங்களை ரட்சித்தார், அவருக்குள் அவர் தெரிந்து கொண்டிருந்தார். எனவே அந்த ரட்சிப்பை அவர் உங்களுக்கு கொடுத்து அவருக்காக ஊழியம் செய்வதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். அப்ப 2ல அவருடைய பாடுகளை பத்தி சொல்றார். ரைட். அப்ப வசனம் 1-2ல பவுல் தன்னை எப்படி அழைக்கிறார்? பாடுபடக்கூடிய பயணி அப்படின்னு சொல்றார். உங்க நோட்ஸ்ல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு? பவுல் தன்னை எவ்வாறு அறிமுகம் செய்கிறார்? பாடுபடக்கூடிய பயணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன இவ்வளவு நேரம் சொன்னேன். அவர் நிறைய டிராவல் பண்ணார் பவுல். கிட்டத்தட்ட 3 மிஷினரி பயணங்களை பவுல் மேற்கொண்டார். இப்ப நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. நம்ம பிளைட்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம், பஸ்ல போகலாம், எந்த ஊருக்கு வேணாலும் என்ன செய்யலாம், போகலாம். ஆனா பவுல் வாழ்ந்த நாட்களில் இப்படி இருந்துச்சா? ரொம்ப கஷ்டம். ஆனாலும் பாருங்க, அவரால் முடிந்த அளவிற்கு பிரயாண பயணங்களை, மிஷினரி பயணத்தை மேற்கொண்டு பல கஷ்டங்கள், பல தீவுகளுக்கு போறார், மத்திய தரைக்கடல் பகுதிகளுக்கு போறார், பல நபர்களை சந்திக்கிறார், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்றார். அப்ப அவர் ஒரு பாடுபடக்கூடிய பயணி. பயணம் இனிமையா இல்லை. அந்த பயணத்துல கூட பாடுகள் இருந்தது. பிலிப்பு பட்டணத்துக்கு வந்தார், அங்கே போராட்டம் இருந்தது, பிரச்சனை இருந்தது, வெகு நிந்தையோட போராட்டம் அடைந்தோம். இப்ப தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வராரு, இங்கேயும் பிரச்சனை. அப்ப பவுல் தன்னை எவ்வாறு மறுசீராய்வு பண்ணி பார்க்கிறார்? நாங்கள் உங்களிடத்திற்கு வந்தப்ப நாங்க எப்படி இருந்தோம்? பாடுபடக்கூடிய பயணி, பிரயாணி அப்படின்னு சொல்றார். அடுத்து பவுல் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள். சரியா? 3-6 வசனங்கள் வாசிப்போமா? வாசிங்க. நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை தேவனுக்கே உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் புத்தகமான வசனங்களில் உள்ளவர்களே, பொருளாசை உள்ளவர்களால் மாய கொண்டவர்களே, தேவனை சாட்சி. போதும். 6ஆம் வசனத்தை நானே படிச்சிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. அப்ப பவுல் தன்னை எவ்வாறு அறிமுகம் செய்கிறார்? உண்மையுள்ள உக்கிரானக்காரன்னு சொல்றார். அதற்குத்தான் இவ்வளவு உதாரணங்கள். வசனம் 3-6 வசனங்களை சொல்லும் போது உண்மையுள்ள உக்கிரானக்காரன், ஆங்கிலத்துல நல்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்டூவர்ட்ஸ், உக்கிரானக்காரன். சரி, இந்த உக்கிரானக்காரன் எப்படிப்பட்டவரா இருப்பாரு அப்படின்னு பவுலே சொல்றார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படின்னா, கள்ளங்கபடம் இல்லாத இருதயம் இருக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு உக்கிரானக்காரன் அப்படின்னா இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவருடைய வீட்டுல நீங்களும் நானும் அல்லது நம்மை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னா உக்கிரானக்காரரா வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம யாரு? சத்தமா சொல்லுங்க. உக்கிரானக்காரர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குன்னு ஒரு எஜமான் இருக்கிறார், நமக்குன்னு தேவனுடைய வீடு ஒன்று இருக்கிறது. அப்ப அந்த தேவனுடைய வீட்டுல நம்முடைய எஜமானுக்கு உக்கிரானக்காரர்கள் என்ன செய்யணும்? சேவை செய்யணும். அதுல கபடம் இருக்கக்கூடாது, மனுஷருக்காக செய்யக்கூடாது, மனுஷர் பார்க்கிறார்களே என்று செய்யக்கூடாது. கொலோசியர் ரொம்ப அருமையா சொல்றார் 3:24. நீங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருடைய நாமத்துக்காக நீங்க செய்யணும், விருப்பத்தோடு செய்யணும், கர்த்தரி நாமத்திற்காக, அவருடைய நாமம் மகிமைக்காக செய்யணும். பக்கத்திலே இருக்கு, எடுங்க. கொலோசியர் 3:3ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக
பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். அதுதான் ஒரு உக்கிரானக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் வேலை. கள்ளம் கபடம் இல்லாத இருதயம் தேவை. பாருங்க, நம்ம ஒருத்தர் வேலை பார்க்கிறோம் அல்லது நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார் அப்படின்னா, அவர் என்னை தெரிந்து கொண்டார், அவர் என்னை வேலைக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு நான் துரோகம் பண்ணலாமா? கள்ளம் கபடத்தோடு நான் அவர்கிட்ட பழக முடியுமா? பழக முடியாது. அடுத்து சொல்றாரு 24, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று எப்படி செய்யுங்க? மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்பதான் பவுல் சொல்றார், we all are stewardship in God. நாம் யாவரும் உக்கிரானக்காரர்கள். நான் உக்கிரானக்காரனாக இருந்ததினாலே எங்களுடைய போதனை சரியாக இருந்தது. எங்கள் எஜமானாகிய கிறிஸ்துவுக்கு நாங்கள் நேர்மையாய் நடந்து கொண்டோம். பவுல் நினைச்சிருந்தார்னா என்ன வேணாலும் போதிச்சிருக்கலாம். புகழை சம்பாதிக்க வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், பணம் அவசியம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று பவுல் நினைத்திருந்தால் எத்தனையோ பேரை ஏமாற்றுவதாக அவர் பேசியிருக்கலாம். ஏனென்றால் பவுல் சொல்லுவதை ஜனங்கள் அப்படியே நம்புவார்கள். ஆனால் பவுல் அப்படி விரும்பல. மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. மாறாக தேவனுக்கு உண்மையுள்ள உக்கிரானக்காரராக இருக்க முயற்சி செய்தார். அதைத்தான் சொல்லுகிறார், எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலோ துர்ஆசையினாலோ உண்டாகல, அதுல கபடம் இல்லை. ஏன்னா நான் உக்கிரானக்காரர். ஆண்டவர் எங்களை உக்கிரானக்காரர்களாக அழைத்திருக்கிறார். எனவே என் எஜமானாக இருக்கக்கூடிய தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் சொல்லி தந்த போதனையை நாங்கள் வஞ்சகத்தினாலேயோ அல்லது துர்ஆசையினாலோ போதிக்க நாங்க விரும்பல. நாங்க மனுஷரை பிரியப்படுத்த விரும்பல. மனுஷர்களிடம் வரக்கூடிய மகிமையை நாங்க நாடல. அடுத்த 4வது வசனம் பாருங்க, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய். அப்ப ஒரு எஜமான் உக்கிரானக்காரர்கிட்ட என்ன கொடுக்கிறாரு? பொறுப்பை கொடுக்கிறார். அந்த பொறுப்பிற்கு அவரே அதிகாரி. அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்ட உக்கிரானக்காரன் என்ன செய்யணும்? அதை நேர்த்தியாய் சரியாய் எஜமானுக்கு பிரியம் உண்டாக செய்யணும். இப்ப படிங்க 4, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை எப்படி எண்ணினாரா? உத்தமர் என்று எண்ணினார். இப்ப நம்ம ஒருத்தர் சாதாரண பேசும்போதே ஓப்பா பெரிய உத்தம மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார்? உத்தமர்கள். நான் உத்தமன் அப்படின்னு சொல்லுங்க பாப்பா, நீங்களே உங்களுக்கே சிரிப்பு வரும் பாருங்க. ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் உத்தமர்கள் என்று அழைக்கிறார். அப்ப உத்தமர்கள் என்று அவர் நம்மை எண்ணினதுனாலே சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவங்க செய்வாங்க, இவங்க சொல்லுவாங்க, என் நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கு. நம்ம சாதாரணமா ஒரு மனுஷனை கூட நம்ம என்ன செய்யறது இல்லை, நம்புறது இல்லை. இப்ப விக்னேஷ் இருக்காரு, அவன்கிட்ட எல்லாம் கொடுத்தா செய்வானாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்பிக்கை இல்லை. நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதே நாம் நம்பிக்கை வைக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்களையும் என்னையும் உத்தமர் என்று எண்ணுகிறார். பவுலை அப்படித்தான் எண்ணினார். அப்ப சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினார். இதை கொடுத்தா இவங்க செய்வாங்க அப்படின்னு ஆண்டவர் எண்ணினார். அதுதான் உக்கிரானக்காரனுடைய அடுத்த வேலை. அடுத்து பாருங்க, நாங்கள் மனுஷருக்கு அல்ல. ஏனென்றால் மனுஷன் எங்களை உக்கிரானக்காரராக நியமிக்கல, எங்களுக்கு அவர்கள் பொறுப்பு கொடுக்கவில்லை. மாறாக எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுவோம். அப்ப உக்கிரானக்காரனுடைய அடுத்த வேலை என்ன? தன் எஜமானை பிரியப்படுத்தும். நம்ம வசனம் 3ல பார்த்தோம், ஒரு உக்கிரானக்காரன் தன்னுடைய எஜமானுக்கு அவர் போதித்த போதனைய சரியா போதிக்கணும். கபடம் இருக்கக்கூடாது, ஏமாற்று வேலை இருக்கக்கூடாது. 2வது, அவர் பொறுப்பை பெற்றுக்கொண்டவர். உக்கிரானக்காரருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பொறுப்பை கொடுக்கிறார். அப்ப அந்த பொறுப்பு என்ன? சுவிசேஷம் அறிவிப்பது. 3வது, உக்கிரானக்காரன் என்று சொல்லும் போது தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசணும். ஏனென்றால் தேவன் தான் அவர்களை உக்கிரானக்காரர்களாக வைத்திருக்கு. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம்? மனுஷர்களை பிரியப்படுத்த பார்க்கும். ஒருவேளை அவங்க இப்படி நினைப்பாங்களோ,
நம்ம இப்படி சொல்லிட்டோம்னா அவங்க இப்படி கோச்சுக்குருவாங்களோ, அப்ப நம்மளை அவங்கள ஒரு கண்டிச்சு சொன்னா கூட ஒரு மறைமுகமா அப்படி சொல்றோம், ஏன்னா பயம். ஆனா பவுல் சொல்றாரு பாருங்க, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே நாங்கள் பிரியம் உண்டாக பேசுகிறோம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நமது இருதயங்களை மனிதன் பார்ப்பவன் அல்ல. இப்ப என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு பார்க்க முடியுமா? நான் என்ன யோசிக்கிறேன் சிந்திக்கிறேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அல்லது நீங்க என்ன யோசிக்க என்னால சொல்ல முடியாது. என்ன கெஸ் பண்ணி சொல்லலாம். இப்ப பிரதர் என்னைய பார்க்கறத பார்த்து அவர் எப்ப முடிப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறாரோ அப்படிதான் நான் சொல்ல முடியும். என்னுடைய உண்மையான அந்தரங்கமான காரியங்கள், நான் சிந்திப்பவைகள் யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப நமக்கு என்ன தேவை? நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? என்னை ஆண்டவர் பார்க்கிறார், என் இருதயத்தை அவர் என்ன செய்கிறார், சோதித்தருகிறார். அப்ப நம்முடைய இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு உக்கிரானக்காரர்கள் பிரியம் உண்டாக பேச வேண்டும். அடுத்து பவுல் சொல்றார் பாருங்க, வசனம் 5 படிங்க. அவர் ரொம்ப அருமையா சொல்றாரு. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க உங்களோட வந்தப்ப தெசலோனிக்கே பட்டணத்துக்கு உங்களோட தங்கி ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணபடி அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லல. அப்புறம் உக்கிரானக்காரனுடைய அடுத்த வேலை பாருங்க, அவருக்கு என்ன இருக்கக்கூடாது? ஏன்னா எஜமான், அவர் ஓனர், அவர் உரிமையாளர். அப்ப அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அவருக்கு என்ன செய்யக்கூடாது? அவருக்கு பொருளாசை விடக்கூடாது. அப்படி பொருளாசை வருமானால் பல எதிரான காரியங்கள் செய்வார். இங்க என்ன செய்வாங்க? மாயம் பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு, பொய் சொல்ல வாய்ப்பு உண்டு. அப்ப பவுல் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசையுடையவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. அதுக்கு யாரு சாட்சி? தேவனே சாட்சி. இப்ப நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவர் இருக்காருங்க, பார்த்து, ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு சாட்சியாக அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆனா பவுல் சொல்றார், நாங்க எப்படி வாழ்ந்தோம், எங்களுடைய அந்த உக்கிரானத்துவ வேலையை எவ்வாறு செய்தோம் என்பதற்கு தேவனே சாட்சி. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எடுங்களேன். இந்த உக்கிரானத்துவத்தை குறித்து அங்கேயும் சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள், எப்படிப்பட்ட ஊழியம்? இந்த உக்கிரானத்துவ ஊழியத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் என்ன செய்யல? நாங்க சோர்ந்து போகல. 1 கொரிந்தியருக்கு வாங்க. 1 கொரிந்தியர் அதே 4ஆம் அதிகாரம் வாங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து படிங்களேன். இப்படி இருக்க எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவர்கள். அப்ப பவுல் மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே நாம் உக்கிரானக்காரர்களாக இருக்கும். நமக்கென்று ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நாம் தேவ நாமம் மகிமைக்காக வாழ வேண்டும். நமக்கு கொடுத்த பொறுப்பை, எஜமான் கொடுத்த பொறுப்பை நாம் பாதுகாத்து நிறைவேற்ற வேண்டும். நமது வாழ்வு அவரை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். 2வது வசனம் கவனிங்க. மேலும் உக்கிரானக்காரன் எப்படி இருக்கணும்? He should be faithful. அவர் உண்மையுள்ளவரா இருக்கணும். பாருங்க, தேவன் தமது வாக்குத்தத்தத்துல உண்மையில அவர் என்ன சொல்றாரோ அதுல உண்மையுள்ளவர். அவர் தேவன், அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்வார். அவர் உண்மையா இருப்பார். ஆனா நம்ம நிறைய நேரங்கள்ல எப்படி இருக்கிறது இல்ல, உண்மையா இருக்கிறது இல்லை. இப்ப பவுல் சொல்லுகிறார், உக்கிரானக்காரனுடைய அடுத்த வேலை என்ன? அவர் உண்மையோடு காணப்பட வேண்டும். உண்மை, ஃபெய்த்ஃபுல். சரி, இப்ப மறுபடியும் 1 தெசலோனிக்கேயர் 2க்கு வந்துருங்க. அப்ப பவுல் தன்னை பற்றி சொல்லும் போது உண்மையுள்ள உக்கிரானக்காரர் அப்படின்னு சொல்றார். அப்புறம் 6வது வசனத்துல முன்னாடியே படிச்சது மாதிரி மனுஷரால் வரும் மகிமையை அவங்க என்ன செய்யல, தேடல. அப்ப இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஒன்று இருக்கு. ஆண்டவர் பவுலை மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் உத்தமர்கள் என்று எண்ணுகிறார்.
உக்ரானக்காரர்களாக பார்க்கிறார். அந்த பொறுப்பை ஆண்டவர் உங்களிடத்துல கொடுத்திருக்கிறார், என்னிடத்தில் கொடுக்கிறார். என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது, அது உக்ரானத்துவத்தினுடைய வேலை. உண்மையாய் வாழ்வது, அது உக்ரானத்துவத்தினுடைய வேலை. எஜமானுடைய அந்த சொத்துக்களை, பொறுப்புகளை பொறுப்போடு பார்ப்பது, அது நமது வேலை. சரி, இந்த உண்மையான ஊழியத்தை, உக்ரானத்துவத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றும். அது மட்டுமல்ல, மனுஷரை பிரியப்படுத்தி அல்ல, தேவன் என் இருதயத்தை பார்க்கிறார், அவர் நம் இருதயத்தை பார்க்கிறார் என்று நாம் சோதித்தருகிற தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். மனுஷருக்கு பிரியப்படுத்தக்கூடாது, தேவனை பிரியப்படுத்த. மூன்றாவது, பவுல் தன்னை எவ்வாறு அறிமுகம் செய்கிறார் பாருங்க. வசனம் 8வது வசனம் பாருங்க, 7-8 வாசிங்க. அதுல சொல்றாரு, ஒரு தாயை போல தன்னை அறிமுகம் செய்கிறார். முதலாவது, பாடுபடக்கூடிய பயன். அவருடைய பிரயாசங்கள், பயணத்துல பிரயாசங்கள் இருந்தது, பாடுகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லா இடங்களுக்கும் போனார். இரண்டாவது சிந்தித்தோம், அவர் உண்மையான உக்ரானத்துவத்தை பெற்றவர், உண்மையுள்ள உக்ரானக்காரர். மூன்றாவது, பவுல் தன்னை அறிமுகம் செய்யும் போது ஒரு கனிவான அல்லது பட்சமான தாய் அப்படின்னு சொல்றார். இப்ப தாயினுடைய குணம் அதுல இருக்கு. எப்படி பாருங்க, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். ஒரு தாய் தன் பிள்ளை எவ்வளவு தவறு செய்தாலும், அடித்தாலும் கூட அவர்கள் இது என் பிள்ளை அப்படின்னு பாசம் காட்டுவாங்க. பாருங்க, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. அப்ப ஒரு தாய் தன் பிள்ளைகள் மீது பட்சமாய் நடந்து கொள்ளுகிறாள், தன் பிள்ளைகளை போஷிக்கிறாள், காப்பாற்றுகிறாள். வசனம் 8, நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்தோம். எவ்வாறு ஒரு தாய் தங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்ற வாஞ்சை உண்டோ, அதுபோல பவுல் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடினாலே எங்கள் ஜீவனை உங்களுக்கு கொடுக்க எப்படி இருந்தோம். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்க துணிந்து விடுவார்கள். இப்ப பவுல் சொல்லுகிறார், தன்னை நாங்கள் ஒரு தாயை போல பட்சமாய் நடந்து கொண்டோம், உங்களை நாங்கள் காப்பாற்றினோம், தேவ உதவினால் உங்களை நாங்கள் போஷித்தோம், எங்கள் ஜீவனை கூட மனதா இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க பயப்படுறது இல்லை, எங்களை அடிச்சாலும் நாங்க பயப்படுறது இல்லை, எங்களை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் நாங்க அதை நிறுத்த போறது இல்லை. எவ்வாறு ஒரு தாய் தன் பிள்ளையை கண்டித்தாலும் பட்சமாய் நடந்து கொள்கிறாரோ, ஜீவனை கொடுக்க விரும்புகிறாரோ, அதுபோல நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற. அடுத்த வசனம் 9 என்ன சொல்றாரு பாருங்க, இலைப்படையாத வேலையால், டயர்லெஸ் சர்வெண்ட், இலைப்படையாத வேலையா சொல்றாரு பாருங்க. 9வது வசனம் வாசிங்க. பாத்தீங்களா? உங்களுக்கே தெரியும் நாங்க எவ்வளவு பிரயாசங்கள் பட்டோம். ஏன்னா விக்கிரகம் நிறைந்த பட்டணத்துல சுவிசேஷத்தை சொல்லுவது என்பது மிகவும் கடினம். ஆனாலும் பவுல் போதித்தார், பிரசங்கித்தார். அப்ப சொல்றாரு, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். சரி, இதோடு கூட 1ஆம் அதிகாரம் வாங்களேன். 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை படிங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, அப்ப இவர்களுக்கு உபத்திரவம் இருந்தது, ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கும் உபத்திரவம் இருந்தது. சரி, அப்ப நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை என்ன செஞ்சீங்க? ஏற்றுக்கொண்டீங்க. இப்ப வசனம் 9, சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கு. என்ன? நாங்கள் யாருக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். அப்ப ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பணம் ஒரு பொருட்டல்ல, பணம் ஒரு தடை அல்ல, நமக்கு விருப்பமும் வாஞ்சையும் தான் அவசியம். சொல்றார், அதுக்காக நாங்கள் பிரயாசப்பட்டோம், வருத்தம் எங்களுக்கு இருந்தது, எங்களுக்கு பலவீனங்கள் இருந்தது.
இருந்தது. இருந்தாலும் நாங்கள் இரவும் பகலும் வேலை செய்து சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். அப்ப ஒரு இலைப்படையாத ஒரு வேலையாளை போல பவுல் இருந்திருக்கார். 10வது வசனம், நல்ல எடுத்துக்காட்டான மனிதர். ஒண்ணு, பாடுபடக்கூடிய பயணி. 2வது, அவர் உண்மையுள்ள ஊழியக்காரராக இருந்து உக்ரானக்காரராக இருந்திருக்கிறார். 3வது, அவர் இலைப்படையாத வேலையாளர். இரவும் பகலும் வேலை செஞ்சிருக்கார். நமக்கு நைட்டு தூங்குறதுக்கே நேரம் பத்தல. 10 மணி நேரம் தூங்குறோம், 12 மணி நேரம் தூங்குறோம். இப்ப ஸ்கூல் லீவ் அப்படின்னா நைட்டு 10 மணிக்கு தூங்குனா அடுத்த நாள் மதியம் எந்திரிச்சுதான் சாப்பிடுறது. அது நமக்கு ஒரு திருப்தி, நாளைக்கு லீவுப்பா பையன் எந்திரிக்கலாம். ஆனா பவுல் என்ன செய்யறாரு? பகலும் வேலை செய்யறாரு, இரவு வேலை செய்யறாரு. அதனால அவர் தூங்கலே அப்படின்னா தூங்குனார். ஆனா அவர் பாருங்க, ரொம்ப பிரயாசப்பட்டார். எப்படியாயிலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். அப்ப இதுக்கு பணம் ஒரு காரணமா இருக்கக்கூடாது, அப்ப யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வேலை செய்கிறத நான் பார்க்கிறேன். அடுத்து 10வது வசனம், அவர் என்ன எடுத்துக்காட்ட சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ரைட். நீங்க இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்குள்ளே அந்த வசனத்தை கவனிச்சீங்களா? 1வது வசனத்திலிருந்து அந்த பகுதியில ஃபுல்லா சொல்றார். நாங்கள் உங்களுக்குள்ள இருந்த போது உங்கள் மேல் எப்படி இருந்தோம், உங்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம், எல்லாமே பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. அவ பாருங்க, நல்ல ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு பவுல் வாழ்ந்திருக்கு. இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, பரிசுத்தம், நீதி, பிழையின்மை. யாராவது அப்படி வாழ முடியுமா? பிழை இல்லாம வாழ முடியுமா? எந்த தவறும் செய்யாம யாராவது வாழ முடியுமா? யோபு தன்னை எப்படி சொல்லுகிறார், அறிமுகம் செய்கிறார்? யோபு 1:1 யோபு எப்படிப்பட்டவர்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு. அப்ப இங்கே பரிசுத்தம், நீதி, பிழையின்மையுமாய் நடத்தல் அப்படின்னா என்ன? ஆண்டவருடைய பார்வையில எது சரியோ, எது ஆண்டவருக்கு விருப்பமானதோ, சித்தமோ, அதன்படி வாழ்வதைத்தான் இப்படி சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கையின்படி நாங்கள் வாழ்ந்தோம். அதனால இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். நாங்கள் உங்களுக்குள்ளே பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நாங்கள் நடந்தோம். அடுத்து பாருங்க, ஒரு தகப்பனை போல தன்னை அறிமுகம் செய்கிறார். வசனம் 11 படிங்க. ஓகே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் என்ன செய்யறோம்? புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2 தீமோத்தேயு 3:16-17 காலையில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் எதுக்கு? எந்த ஒரு மனுஷனும் நற்கிரியைகளை தேரணும், அவர்களுக்கு உபதேசம் பண்ண, கண்டனம் பண்ண, நீதியை படிப்பிக்க, அப்புறம் உபதேசிக்க, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பவுல் அந்த வேலையை ரொம்ப சரியா செய்யறார். அவங்களுக்குள்ள இருந்து அப்ப சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னோம். அப்ப தேவ வார்த்தை தான் ஒரு மனிதரை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கு. தேவ வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு ஆறுதலை கொண்டு வரும். அடுத்து இன்னொரு வார்த்தை இங்க இருக்கு, தேவ வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு தேறுதலையும் எச்சரிப்பையும் புத்தியையும் கொண்டு வரும். அதை பவுல் பயன்படுத்துகிறார். சரியா? அப்போ ஒரு இரக்கமுள்ள தகப்பனாக தன்னை அறிமுகம் செய்கிறதை நான் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வசனம் 19-20 ஆத்தும ஆதாயத்தை எதிர்பார்ப்பு. மீதமுள்ள வசனங்கள் இன்னொரு பகுதி வரும்போது நான் நடத்துறேன். இப்ப 19-20 பாத்தீங்கன்னா வாசிருங்க பாருங்க. அவர் ஆத்தும ஆதாயத்தை செய்யக்கூடியவர். என்ன சொல்றாரு பாருங்க, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? அதுக்கு என்ன பதில்? ஆண்டவராய் இயேசு வரும்போது நீங்கள் அல்லவா அப்படி இருக்கிறீர்கள். வசனம் 30-20
நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். அப்ப அந்த ஆத்தும ஆதாயம் செய்த அந்த பலனை அவர் எதிர்பார்க்க. சரி, அடுத்து பவுல் ஒரு அருட்பணியாளராக, தன்னை ஜெப வீரனாக பவுல் தன்னை அறிமுகம் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். சரியா, 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க, அதோடு நம்ம நிறைவு செய்வோம். ரைட், நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரம் செலுத்தும். பவுல் யார்? நல்ல ஒரு ஜெப வீரன், இடைவிடாமல் ஜெபிக்கிறவர், ஜெப வீரன். இப்படித்தான் பவுல் தன்னை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 13வது வசனங்களிலிருந்து தொடர்ந்து 3ஆம் அதிகாரம் போன்ற காரியங்கள் நம்ம என்ன செய்யலாம்? சிந்திக்கலாம். அப்ப நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்ட சத்தியம் எது? பவுல் தன்னை குறித்து எவ்வாறு சொல்லுகிறார்? முதலாவது, பிரயாணத்துல பாடுபடக்கூடிய பயன். அப்ப அவர் பிரயாணம் செய்யும் போது அவருக்கு வந்த உபத்திரவங்கள் அது ஒரு பெருசா தோணல. பிலிப்பு பட்டணத்துல இருந்தாரு, வெகு நிந்தை அடைந்தார், பாடுபட்டார், அதோட அவர் ஸ்டாப் பண்ணல. இருந்தாலும் அவர் பிரயாணத்தை மேற்கொண்டு அடுத்த பகுதிக்கு போறார். 2வது சிந்தித்தோம், அவர் உண்மையான உக்கிரானக்காரர். தனக்கு கொடுத்த பொறுப்பை அவர் நிறைவேற்றினார். தேவனை பிரியப்படுத்தினார், மனுஷரை பிரியப்படுத்தல. அவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றினார், உண்மையுள்ளவராக இருந்தார். அவர் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதற்கு அவர்களே சாட்சி. 3வது, ஒரு கனிவான தாயை போல அவர் இருந்தார் என்று படித்தோம். 4வது, ஒரு இரக்கமுள்ள தகப்பன். 5வது சிந்தித்தோம், ஆத்தும ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவர். நாம் ஆத்தும ஆதாயம் செய்யும் போது அவர்களே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருப்பார்கள். கடைசியாக பவுல் ஒரு ஜெப வீரனாக தன்னை நிறைவு செய்கிறார். அவர் இடைவிடாமல் எப்போதும் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறதை நாம் அங்கே பார்ப்போம். சரி, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். பவுல் வாழ்வில் இருந்து நீங்களும் நானும் இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். சரியா, குறிப்பாக அந்த உக்ரானத்துவ பொறுப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கோம். நாம் உக்ரானக்காரர். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பை, அந்த சுவிசேஷம் என்கின்ற பொறுப்பை எடுத்து செல்ல நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நேர்மையாக உண்மையாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மை உத்தமர் என்று எண்ணுகிறார், பொறுப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை நீங்களும் நானும் நிறைவேற்றி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். புதுக்கோட்டை திருச்சபையார் யாவருக்கும் என் அன்பான நன்றிகளை தெரிவிக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.